சாமி சரணம். இருமுடி கெட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு. இருமுடி கட்டி செல்லக்கூடிய பழக்கம் சபரிமலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓம் சக்தி கோயிலுக்குலாம் இருமுடி கட்டிட்டு போகிறாங்க. நான் குறை சொல்லலை. ஆனால் இருமுடி என்றாலே சபரிமலை ஐயப்பன் தான். முன்முடி பின்முடி. முன்முடியிலே தலைக்கு முன்னாடி வைக்கக்கூடிய முடியில் ஐயப்பனுக்கு தேவையான பொருட்கள், நெய் அபிஷேகத்துக்கான முத்திரை தேங்காய், பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை, இந்த தாலியும் சுருகியும் கன்னிசாமி கொண்டு போவாங்க. இந்த தாலியும் சுருகியும் காணிப்பொன் இதுதான் முன்முடியில் இருக்கணும். பின்முடியில் நமக்கு தேவையான பொருள். இன்றைக்கி சபரிமலை தனிக்குள் தான் ஹோட்டலில் தான் விழுகிறோம். சாப்பிட்றதுலாம் வசதி கிடைக்கும். ஆனால் அந்த கட்டத்தில் அப்படி கிடையாது. பின்முடியில் நமக்கு சாப்பாட்டுக்கு உணவுக்கு தேவையான பொருட்கள். அழுதையெல்லாம் பின்முடியை பிரிச்சுருவோம். அங்கே கஞ்சி காய்ச்சி குடிப்போம். அழுதையை விட்டு மேலே இருந்தால் பம்பை வந்துடும். பம்பையில் பம்பா சத்தியா அப்படிம்பாங்க. சத்தியானா விருந்துன்னு அர்த்தம். பம்பையிலே விருதுசாமி பாங்குடனே உண்டு. அந்த பின்முடியை பிரிச்சுட்டு பம்பையில் எல்லா பொருளையும் சாப்பாடுக்குள்ள எல்லா பொருளும் இருக்கும். அந்த பின்முடி உண்டான பொருளை பம்பையிலே சத்தியா நடத்துவதற்காக பயன்படுத்துவோம். இருமுடியின் நோக்கம் இதுதான். முன்முடி பகவானுக்கானது, பின்முடி மனிதனுக்கானது. சாமி சரணம்.